வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய தையல் பாடத்துல நம்ம யோக் ஃப்ராக், குழந்தைங்க ஃப்ராக்கை தான் நம்ம பார்க்க போகின்றோம். ஒரு வயதிலிருந்து நாம் 5 வயது வரைக்கும் இந்த யோக் ஃப்ராக் போடலாம். இந்த மாதிரி இருக்கும் யோக் ஃப்ராக்கு. இது ரொம்ப அழகா இருக்குங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த ஹிப்பு வந்து செஸ்ட்டுக்கு கீழே தான் வரும். ஹிப்பு கிட்ட வராது. செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே வரும் இந்த ஹிப்பு கட்டிங்க. அது வந்து குழந்தைங்க வந்து போட்டு நடக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஃப்ராக்ல வந்து ஃப்ரில்ஸ் இங்கெல்லாம் அழகா கொடுத்தீங்கன்னா, இந்த கீழ இருக்கிற கட்டிங் வந்து கிராஸா போட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அதுதான் எப்படி கட் பண்றதுன்னு பார்ப்போம். இது வந்து நார்மல் தான். நமக்கு வந்து குழந்தைங்களோட அளவு துணியை எடுத்தாலும் நீங்க வந்து எப்படி கட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம் இப்ப. இந்த மாதிரி ஃப்ராக்ல நமக்கு இந்த அளவு மட்டும் தான் தேவை. அப்ப நீங்க அளவு துணி வச்சு மெஷர் பண்ணணும்னா எப்படி பண்றதுன்ட்டு பாருங்க. இதுதான் அளவு துணி. நீங்க இங்க வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே அளவு துணி வைக்கிறீங்கன்னா, நமக்கு வந்து நெக்கில் இருந்து 1 சென்டிமீட்டர் மேல, ஷோல்டர் வந்து 1 சென்டிமீட்டர் மேல, இந்த ஸ்லீவ் இதோட சேர்த்து அட்டாச் ஆகிருக்கு. அது ஸ்லீவ் வந்து தனியாகவும் நீங்கள் பண்ணலாம். குழந்தைகளுக்கு சேர்த்தே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவை. இந்த போர்ஷன் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கோங்க ஃபோல்டிங்க்கு. இதை வந்து இப்படியே வளைச்சு இதோட நிறுத்தணும். இங்கே வந்து செஸ்ட் பாயிண்ட் வருதா, ஹிப்பு வந்து கொஞ்சம் இறங்கி இந்த இடம் வரும். நம்ம இதோடு நிறுத்திட்டு இப்போ நமக்கு வேண்டியது கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் இறக்கி வச்சு இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு தேவை. கீழே ஃப்ராக் மெத்தடு வந்து ஹிப்போட ரவுண்டு தான் நமக்கு தேவை. இது முதல்ல எப்படி பாடியை கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பதிவும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பயன் தரும். பாருங்க, இது வந்து ஸ்லீவ் இல்லாமல் கூட இந்த ஃப்ராக் தைக்கலாம். இல்லை ஸ்லீவ் மாதிரி மைல்டாக ஒரு 1 இன்ச்சஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஸ்லீவ் இல்லாமல் பைப்பிங் வச்சு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் இதை கட் பண்ணியிருக்கேன். ஃப்ராக்குக்கு வந்து இதுதான் ஃப்ராக்குனா நமக்கு வந்து ஹிப் ரவுண்டு இப்போ ஹிப் ரவுண்டு இடுப்பு சுற்றளவு எடுக்கிறேங்க. 20 இன்ச்சஸ் வருது. 20 இன்ச்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரில்லுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளுக்கு நிறைய ஃப்ரில் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். அதை வந்து 20 வந்து 3 மடங்கு இல்லைன்னா 4 மடங்காக நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ 3 மடங்காக எடுத்தால் 60 வருது. 4 மடங்காக எடுத்தால் 80 இன்ச்சஸ் வருது. அந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து நீங்கள் ஃப்ராக் தைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடுப்போட சுற்றளவு வந்து நீங்கள் குறைஞ்சது வந்து 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தை வரைக்குமே நீங்கள் இந்த ஃப்ராக் வந்து போடலாம். இது வந்து லென்த்து உயரம் எப்படி அதையும் எடுத்துக்கோங்க. உயரத்தோட ப்ளஸ் வந்து 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இந்த ஓரங்களில் மடிக்கிறதுக்காக அந்த 1 இன்ச்சஸ் இடுப்புலேருந்து உயரம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இடுப்பு பகுதி இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் இடுப்பு. இங்கேருந்து உயரம் குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ, சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் கீழே வர ஃப்ராக் மாதிரி நீங்கள் கொடுக்கறது வந்து ஸ்கர்ட் மாதிரி கொடுக்கறது வந்து குழந்தைங்களோட முட்டிக்கு மேலே வரைக்கும் வர மாதிரி கொடுங்க. முட்டிக்கு கீழே வந்தீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் மேலே வந்து குழந்தைங்க நடக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். 2 கலர் காம்பினேஷனில் கூட நீங்கள் இதை கட் பண்ணலாம். இந்த பகுதியை வந்து நான் மேல் பாடிக்கு எடுத்துக்கிறேங்க. இதில் வந்து இப்படி இது வந்து இந்த பார்டர் வருது இல்லைங்களா, இந்த பார்டர் வந்து செஸ்ட்டுக்கு கீழே வர மாதிரி நான் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரஃபாக வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணுறேன். ரவுண்ட் நெக்கு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குங்க. எல்லா நெக்கும் நெக்லஸ் நெக்கு இந்த மாதிரி கொடுங்க, நல்லா இருக்கும். நெக் ரவுண்ட், ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் வைங்க குழந்தைங்களுக்கு. நான் சொல்கிறது 1 வயசுலேருந்து 3 வயசு குழந்தைக்கு தான் நான் சொல்கிறேன் அளவுகள். அதே மாதிரி நெக்கோட இறக்கம்
3 வயசு குழந்தைங்க அப்படியே இருந்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் இறக்கம் வைக்கலாம். இப்போ மேல் ஸ்கர்ட்க்கு நான் எடுத்திருக்கேன். இது 1 இயர் குழந்தை வரைக்கும் தான் இந்த அளவு போட முடியும். அது கெஸ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம அந்த கீழே இருக்கிற யோக் ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட் எடுத்துட்டோங்க. 1 மீட்டரில் நம்ம மேல் ஸ்கர்ட் பாடி கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்கர்ட்டில் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இதை வந்து இந்த மாதிரி போட்டுருங்க, முக்கோண ஷேப்ல போட்டுருங்க. இப்படி இதை வந்து இந்த சைடு போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து குழந்தையோட இடுப்போட சுற்றளவு அளந்துக்கோங்க. இடுப்போட சுற்றளவு வந்து ஒரு 15 இன்ச்சஸ் வருது. 15 2 மடங்கா எடுத்துக்கோங்க. பேக் சைடும் வந்து ஃப்ரில்ஸ் வேணும்னா 4 மடங்கா எடுத்துக்கலாம். நான் 2 மடங்கா எடுக்கும்போது 30 இன்ச்சஸ் வருதா. 30ல் வந்து நமக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு 15னா அப்போ 7.5 இன்ச்சஸ் வரும். இந்த ஹிப்பில் 2ஆ மடித்து 4ஆ போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் 7.5 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கோங்க. முக்கோண ஷேப்பில் 2ஆ மடித்து 4ஆ போட்டு 7.5 இன்ச்சஸ் எடுத்துட்டு இதை நீங்கள் இப்படி கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடம் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் அப்படியே கர்வ் பண்ணி கட் பண்ண போகிறோம். அம்பர்லா ஷேப்புக்கு இந்த இடத்துல 1 இன்ச்சஸ் மேலே ஏற்றி நம்ம முக்கோணமாக போடும்போது அளவுகள் வந்து கொஞ்சம் கீழே மேலே வரும். அதை லெவல் பண்ணி இந்த சைடு நம்ம முடிக்கிற இடத்துலையும் இந்த இடத்துல 1 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் மேலே வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நமக்கு இப்படி கிடைக்குது, இந்த மாதிரி கிடைக்குதோ. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்படி வருது, இது மாதிரி வருதா. இந்த இடத்துல வந்து இந்த ஷோல்டருக்கு நேராக நம்ம ராங் சைடு திருப்பி இந்த மாதிரி 2 டாட் வந்து நீங்கள் பிடிச்சிருங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் சின்ன டாட்டாக பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இந்த இடம் இருக்கு, இதை வந்து நம்ம விரிச்சு இது வந்து இப்படி ஃப்ரண்ட்டுக்கு வருங்க. ஃப்ரண்ட்டுக்கு இது இப்படி போயிடும். ஸோ நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எந்த மாதிரி இருக்கு, நான் இந்த சைடு கட் பண்ணி எடுத்துறேன். அப்பதான் அந்த ஃப்ராக்கோட மாடல் வந்து உங்களுக்கு புரியும். கட் பண்ணிட்டேன். இப்போ இதை தனியா எடுத்துறேன் பாருங்க. இந்த இடத்துல இப்படி இப்படி மடிச்சிடுங்க. இந்த 2 மடிப்பு, இங்க ஒரு ஃப்ரில், இங்க ஒரு ஃப்ரில்லா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃப்ரில்லா. இந்த ஃப்ரில்லு கொடுத்துட்டு நீங்க இது மேல இப்படி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரில்ஸை வந்து இந்த பாடிக்கு ஈவனா நீங்க வந்து ஜாயிண்ட் கொடுக்கலாம். இங்க நீங்க வந்து டாட் பிடிச்சிங்கன்னா அது ஒரு அழகு, டாட் வேண்டாம்னா நீங்க விட்டுருங்க. ஹார்மோல்லாம் 2 சுத்து மடிச்சு லேஸ் வச்சு தைங்க, நெக்குக்கு லேஸ் வச்சு தைங்க. கீழே வந்து 1 சென்டிமீட்டருக்கு 2ஆ மடிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மடிப்பு மடிச்சு மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டு பேக்கும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்கேன்.